நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, முதல்ல சூரியன் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் பூமி உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்திருக்கும்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, சூரியன் உருவாகுறதுக்கு முன்னாடியே விண்வெளியில கடுங்குளிர் நிலவி வாயு மேகங்கள் இருந்துச்சு. அந்த மேகங்கள்ல இருந்த கடுங்குளிரால ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் சேர்ந்து உறைஞ்சு பனிக்கட்டிகளா மாறிச்சு. அதுதான் தண்ணியோட ஆரம்ப புள்ளி. விஞ்ஞானிகள் இதை எப்படி நிரூபிச்சாங்கன்னா, நாம குடிக்கிற சாதாரண தண்ணி இல்லாம தண்ணியில கனநீர் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. சூரியன் உருவானப்ப இருந்த அதிக வெப்பத்துல இந்த கனநீர் உருவாகி இருக்க முடியாது. விண்வெளியோட கடுங்குளிரும் சூரியனே இல்லாத இருட்டான சூழலையும் தான் இது உருவாகும். நம்ம பூமியில இருக்கிற கடல்ல இந்த கனநீர் கணிசமான அளவு இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் நம்ம பூமியில இருக்கிற தண்ணியையும் விண்வெளி மேகங்களால இருக்கிற பனிக்கட்டிகளையும் ஒப்பிட்டு பார்த்தப்போ ஒரு பிரம்மாண்டமான உண்மை தெரிஞ்சுது. நாம தினமும் பயன்படுத்துகிற குடிக்கிற தண்ணியில சுமார் 30லேருந்து 50% இருக்கிற தண்ணீர் நம்ம சூரிய குடும்பமே உருவாகிறதுக்கு முன்னாடி உருவானது. அதாவது சூரியனுக்கு வயசு 460 கோடி வருஷம்னா இந்த தண்ணியோட வயசு அதை விட அதிகம். சூரியன் உருவான பிறகும் இந்த தண்ணி எப்படி அழியாம தப்பிச்சுதுன்னா, சூரியன் பிறக்கும் போதே ஏற்பட்ட வெப்பத்துல இருந்து தூரத்துல இருந்த வால் நட்சத்திரங்களும் விண்கற்களும் இந்த பனிக்கட்டிகளை தங்களுக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சுக்கிட்டாங்க. ஆரம்ப கால பூமி உருவான வயசுல இந்த விண்கற்கள் பூமி மேல இடைவிடாம வந்து மோதி இருக்கு. அப்படி மோதும் போது அதுக்குள்ள இருந்த பனிக்கட்டி உருகி மழையா பொழிஞ்சுதா நம்ம பூமியில மிகப்பெரிய கடல்களை உருவாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தினமும் நம்ம குடிக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தண்ணி எல்லாமே இந்த பேரண்டத்தோட மிக பழமையான ஒரு பொருள். சூரியனே இல்லாத காலகட்டத்தில் உருவான ஒரு விஷயம் தான் நம்ம தினமும் குடிச்சிட்டு இருக்கோம். அதாவது நாம குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் பல கோடி வருஷத்து வரலாற்றை தனக்குள்ளே வச்சிருக்க ஒரு டைம் மிஷின் மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போனுங்க.